2 முறை 21 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பொறுப்பை இழந்தோம். நமக்கான ஆட்சின்னு அவங்க நினைச்ச ஆட்சியை இழந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட ஆட்சி. நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையுடைய துடுக்குத்தனம், எடப்பாடியினுடைய பிடிவாதம் 2 நாளையும் அந்த கூட்டணி அமையில 2 பேரும் 0 வாங்கினாங்க. இன்னொரு தப்பு அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு நினைச்சு பலவீனப்படுத்தி பழக்கப்பட்ட பிஜேபி அதிமுகவை முதல் முறையாக ஒற்றுமைப்படுத்துறதுக்கு சில காரியங்களை செய்யறாங்கன்னு தான் எனக்கு கிடைக்கிற தகவல் சொல்லுது. அது தேர்தல் ஆணையத்தை வச்சோ, இந்த ரைடினுடைய தொடர்ச்சியை வச்சோ, செங்கோட்டையன் போன்றவர்களை வச்சோ எடப்பாடிக்கு ஒரு ஆம்டிஸ்ட் ஆபரேஷன் நடக்கலாம். சொல்றதை கேட்குறீங்களா? எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து கட்சி நடத்துறீங்களா இல்லை அப்படின்னு அந்த 3 புள்ளியை வச்சாலே அர்த்தம் என்னன்னு எடப்பாடிக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும். இது திரைமறைவில் நடக்குதுன்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஓபிஎஸ் உடைய வார்த்தைகள் அதை மறைமுகமா வெளிப்படுத்தி இருக்கு. ஆனா அந்த ஒற்றுமைப்படுத்துறதுனால என்ன பலன்னு அவங்க நினைக்கிறாங்க? திமுக ஐடியாலஜிக்கல் எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்தணும்னா பலமான அதிமுக அவசியம் என்கிற புள்ளிக்கு முதல்ல பிஜேபி வந்திருக்கு. அடுத்த சுயநலம் சட்டமன்ற தேர்தலிலேயே அந்த பலமான அதிமுக கூட்டணி வச்சுட்டா ஒரு 5 சீட்டு ஜெயிச்சோம், 4 ஜெயிச்சோம், இனிமேல் 10 ஜெயிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கலாம். தப்பே கிடையாது. அரசியல் ரீதியாக எந்த கட்சியும் கணக்கு போடுவாங்க. இல்லை இப்போ அமையலைன்னா கூட பரவாயில்ல, ஸ்ட்ராங் பண்ணி விட்டுடுவோம். 29 நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் அதிக இடங்களை கேட்டு அதிக இடங்களை ஜெயிக்கலாம். இந்த 0ங்கிறத முதல்ல மாற்றுவோம். நீண்ட கால திட்டமாகவும் இருக்கலாம். ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது. வெளியில் வரட்டும், விவாதிப்போம்.